குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் 29/3/2025 முதல் 23/2/2028 வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இனி மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் சனி பகவான் அளிக்கும் பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். முதலில் மேசராசி. மேசராசி சனி பயிற்சி. மேசத்துக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் விரயஸ்தானமான போகஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்தார். மேசராசிக்கு 12இல் சனி அமர்வதால் 7.5 சனி ஆரம்பம். இதுவரை சனி 7.5 சனி இதுவரை 7.5 சனி என்பது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை கற்றுத்தருகின்ற ஒரு அமைப்பு. சனி மீனராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார். சனி மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். சனி மீனராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக மேசராசியை பார்க்கிறார். மேசராசி என்பது சனி மீனராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக மேசராசிக்கு தனுசு ராசி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது சனி மீனராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார். அதாவது மேசத்திற்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அது குடும்பம், வாக்கு, தனம், கல்வி இவற்றை குறிக்கும் இடமாகும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கும். சொத்து விற்பனையில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். படிப்பில் கவனம் தேவை. குடும்ப ஒற்றுமை பலப்படும். உறவினர்களுடன் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தாருடன் புனித தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம் வரும். உழைப்பால் உயர்வு நிலை உண்டு. அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு அது 6ஆம் இடமாகும். 6ஆம் இடம் என்பது கடன், பகை, ருணம், சத்துரு, எதிர்ப்பு ஸ்தானத்தை குறிக்கும் இடமாகும். இந்த இடங்களை பார்ப்பதால் அதற்குள்ள பலன்கள் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். தற்போது உள்ள தடைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரி தொல்லை சற்று குறையும். வேலை செய்பவர்கள் வேலையின் தன்மையை புரிந்து செயல்பட்டால் நன்மையே. கடன் பிரச்சனையை ஓரளவு சமாளிக்க முடியும். உடல் உபாதைகள் நீங்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம். போட்டி பொறாமைகளை சாதுரியமாக சமாளிக்க முடியும். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய சூழல் வரும். உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே நேரம் யாரையும் நம்பாமல் தனித்து செயல்படுவது நல்லது. வழக்கு விவகாரங்கள் இழுபறி நிலையில் நீடிக்கும். மறைமுகமாக எதிரிகளின் தொல்லை இருக்கும். நெருங்கியவர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்பட வாய்ப்புள்ளதால் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்கவும். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக மேச ராசிக்கு, அதாவது தனுசு ராசியை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம், கொடுப்பினை, அதிர்ஷ்டம், தந்தை, தர்மம் போன்ற ஸ்தானத்தை குறிக்கும். ஆகையால் வெளிநாட்டுக்கு போகும் யோகம் கிட்டும். தொழில் விஷயத்தில் கவனமுடனும் முன் யோசனையுடனும் நடக்கவும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது சரியாகிவிடும். புதிய சிந்தனைகள் இதனால் வெளிப்படும். அடுத்து சனி 7.5 சனி என்பதால், அதாவது இந்த மேசராசிக்கு நம்ம என்ன சொல்றோம், விரைய சனி 7.5 சனி. அப்படி
நமக்கு 2 சனிகளாக வந்து அமைகிறது. இந்த 7.5 சனி, விரய சனி. அப்ப மொத்த பலன்கள் நமக்கு என்ன என்றால், வெளிநாட்டில் வேலை முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் கிட்டும். மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் 7.5 தொடங்குவதால் எதிலும் சற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இக்காலத்தில் முதலீடு செய்வது நல்லதல்ல. நெருக்கமானவர்களிடம் சற்று யோசித்து செயல்படவும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அவர்களின் மனதறிந்து செயல்படவும். மேலும் மறைமுக தடை, தாமதம் ஏற்படலாம். ஆகையால் கடன்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. அலைச்சல்கள் இருக்கும். செலவுகள் என்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி நமக்கு செலவுகளை செய்ய வைக்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து ஜாமீன் ஏற்பதை தவிர்ப்பது இக்காலத்தில் சிறந்தது. ஆக சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி மேசராசிக்கு சுமாராக உள்ள பலன்களாகும். இந்த இந்த சனி பெயர்ச்சியில நம்ம இந்த சனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு பரிகாரம், வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான பலனை தரும். ஆக இந்த 29/3/2025 முதல் 23/2/2028 வரை உள்ள சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்தி ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.